ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் பேட்டர்னை எப்படி கட் பண்ணணுங்கிறத கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் பேட்டர்ன் வச்சு எப்படி இந்த ஆரி ஒர்க் பிளவுஸை ஈஸியாக கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக நாம கஸ்டமைஸ்டாக போடுற ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டயக்ராமும் இருக்கும். அதனால நம்மளுடைய பேட்டர்ன் எடுக்கும் போதும் சரி, அந்த பேட்டர்னை வச்சு மார்க் பண்ணும்போதும் ஆரி ஒர்க்கு கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகாது. இப்போ இது பாருங்க, அவங்களுடைய நெக் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் தான் நம்மளுடைய ஆரி ஒர்க்கே நம்ம பண்ணியிருப்போம். கை நீளமும் நம்மளுக்கு என்ன ஹைட்டு என்ன லூஸ் தேவையோ இதுபடி தான் நம்ம மார்க் பண்ணியே வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது இவங்க பேட்டர்னை கட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. நம்ம சாஃப்ட்வேரில் மெஷர்மெண்ட் என்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான பேட்டர்னை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் 2 வகையாக நம்மளால் எடுக்க முடியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன நெக் ஹைட் தேவைப்படுதோ அதை வச்சு அப்படியே கட்டிங் எடுத்துக்கலாம். அதுலேயும் நம்மளுக்கு ஸ்லீவு பெல்ட்டு எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபார் நெக் டிசைன் நம்ம கொடுத்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் கழுத்தோட உயரமோ அகலமோ மார்க் பண்ணி வந்திருக்காது, இந்த நாச் மட்டும்தான் வந்திருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும். ஸோ இதை வச்சு நம்மளுடைய பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம்.